ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். ராமகிருஷ்ணன், வழக்கறிஞர்கள் தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ அவங்க தரப்புல முன்வைக்கப்படுற கோரிக்கை என்ன? மேலதிக விவரங்கள். அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா 2023, பாரதிய நியாய சன்ஷிதா 2023 மற்றும் பாரதிய சாட்சிய ஆதிநியம் 2023 ஆகிய 3 குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த 3 சட்டங்களும் பிரிட்டிஷ் கால இந்திய தண்டனை சட்டத்தை ரத்து செய்கின்றன. இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்த தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகே ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய வழக்கறிஞர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட வெள்ளிக்கிழமையன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தலைநகர் டெல்லியில். அதே போன்று இன்றைய தினம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சம்மேளனத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகம் அருகே இருக்கின்ற ஜந்தர் மந்தர் என்ற இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்த எம்பி, முன்னாள் அமைச்சர் ராசா, அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி ஜோதிமணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்பி சுப்பராயன் ஆகியோர் நேரடியாக வந்து தங்களது ஆதரவுகளை தெரிவித்தார்கள். வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் காலை 10:30 மணி அளவிலிருந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3 இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் என்பது இந்திய அரசியலமைப்பையே மாற்றும் ஒரு செயலாக இருக்கிறது. எனவே இந்த 3 குற்றவியல் நடைமுறை சட்டத்தை, புதிய சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடைபெறும் என்று தங்களது கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த போராட்டம் என்பது தற்போது தலைநகர் டெல்லியிலும் பரவலாக நடைபெற துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசு இந்த 3 சட்டங்களை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்பது வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருக்கிறது. தற்போது நாடாளுமன்றத்தினுடைய இந்த கூட்டத்தொடர் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 3 இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.